ஜோக்ஸ் அப்பார்ட், இட் இஸ் ஃபார் யோர் வெல்ஃபேர், இட் இஸ் ஃபார் யோர் சர்வைவல். இன்னைக்கு இந்த தாவேக தொண்டர்களும் ரசிகர்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு பேசுகிறார்கள். என்ன எங்கால் அப்படின்னு நினச்சியா? எங்கால் ஹீரோலாம் ஒன்றும் இல்லை, ஜீரோ ஆக்கிடுவாங்க. புரிஞ்சுக்க, இன்றைக்கி ஜீரோ தான். நீ படத்தை கொண்டு வர முடியுதா? ரொம்ப டீப்பாக போய் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தப்படுவார் விஜய், அதனால் விட்டுறேன். இதோட டைம் டு லீடுன்னு சொன்னீங்க. சொல்லும்போது ஜெயலலிதா டைம் டு ப்ளீடுன்னு ப்ளீட் பண்ண வச்சாங்களா? இதான் நீங்கள் கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியாதீர்கள். தான் செல்வி ஜெயலலிதா இல்லையேன்னு நம்பி வந்தால் இதை மாதிரி பண்ணுறீங்களே சார். அரசியலில் வெற்றிடம் என்பது இல்லை. அன்னைக்கு சொன்னாங்க குஜராத்தில் வேணா மோடி, தமிழ்நாட்டில் இந்த லேடி இல்லை, மோடி வந்துட்டாருங்க, முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு, ஜோக்ஸ் அப்பார்ட், விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், விஜய் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய்க்கும் தெரியும், அவங்க ரசிகர்களுக்கு தெரியாது, விஜய்க்கு தெரியும். 100% விஜய் திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி விட்டு குறைந்தது 150 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று விஜயால் உறுதியாக சொல்ல முடியுமா என்று அவங்க ரசிகர்களே சொல்கிறாங்க. 1-2 எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதிகபட்ச நம்பிக்கை. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியால் ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் 8 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள் மாலதி. நீங்கள் தான் அடிக்கடி என்கிட்ட ஆஃப் கேமரா கூட கேட்குறீங்க, சார் இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு. அநியாயம் தான். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள்.